நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்திங்கன்னா, யானையை ஏமாற்றிய நரி அப்படிங்கிற ஒரு சின்ன கதையை நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த கதை என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத முழுசாக பாருங்கள். காட்டுகளுக்குள்ளே இந்த நரிகள் எல்லாமே மொத்தமாக ஒரு இடத்துல வாழ்ந்துக்கிட்டு வந்திருக்காங்க. அப்படிங்கிற இந்த நரிகள் எல்லாமே காட்டில் வாழக்கூடிய சின்ன சின்ன குருவிகள், சின்ன சின்ன விலங்குகளை அடித்து சாப்பிடக்கூடிய குணம் கொண்ட இந்த நரிகள் கொஞ்ச நாளில் அதுக்கு உணவு பற்றாக்குறை ஏற்பட்டுருது. அப்படிங்கிற நம்மளுடைய உணவு பசியை தீர்த்துக்கணும் அப்படின்ட்டு ஒரு வயதான நரி ஒன்று தந்திரமாக முடிவு பண்ணி ஒரு காட்டுக்குள்ளே நடைப்பயணமாக போகுது. போகிற வழியில் தூரத்தில் ஒரு யானையை பார்க்குது. அப்போது அந்த யானையை பார்த்து அந்த நரி கொஞ்சம் தூரத்துலேருந்தே சொல்லுது, எங்கள் நாட்டு அரசர் எங்களை ரொம்ப கொடுமை பண்ணுறாரு, எங்களை எங்களால் முடியாத வேலையெல்லாம் செய்ய சொல்கிறாரு. அதனால் எங்கள் மக்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த மன்னரை வேண்டான்னு ஒதுக்கி வச்சுட்டு ஒரு புதிய மன்னரை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதனால் எங்கள் மக்கள் எல்லாருமே உங்களை புதிய அரசராக சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதனால தான் உங்களை அழைச்சிட்டு போகலான்னு வந்திருக்கேன் அப்படின்ட்டு அந்த யானைகிட்ட அந்த நரி சொல்லுது. உடனே அந்த யானையும் சார் நம்மளையும் ஒரு பெரிய மன்னராகவும் பலசாலியும் நினைக்கிறாங்க. சரி, இவங்க கூட போய் இவங்கள நம்ம தேவையான வேலைகளை, தமக்கு தேவையானது எல்லாம் இவங்க மூலமாக நம்மளும் பலனடைஞ்சுக்கிருவோம் அப்படின்ட்டு அந்த யானையை அந்த தந்திரமான நதியோடைய திட்டம் என்னன்னு தெரியாமல் அந்த யானையும் கூடயே போகுது. அப்படி கூடயே போகும்போது ஒரு காட்டுக்குள்ளே தந்திரமாக யோசிக்கக்கூட அந்த நரி ஒரு புதகுழி இருக்கிற இடத்துல அந்த யானையை மிதிக்க வச்சிருது. அப்படி புதகுழிகளை மிதிக்கும் போது அந்த யானை அந்த புதகுழியில் மாட்டிக்கிறது. உடனே அந்த யானையை பார்த்து அந்த நரி கட்டளையிடுது, நீங்கள் என்ன சொல்லுங்கள், உங்களை என்ன எப்படி காப்பாற்றுறது நீங்களே சொல்லுங்கள் அப்படின்ட்டு அந்த ஓநாய் அந்த யானைகிட்ட கேட்குது. உடனே நீ என்னை எப்படியாச்சும் காப்பாற்றிடு அப்படின்னு சொல்லுது. சரி, எப்படி காப்பாற்றுறது அப்படின்ட்டு அந்த யானைகிட்ட கேட்குது. நீ என்னை யாராச்சும் கூப்பிட்டு என்னை காப்பாற்றிடு அப்படின்னு சொல்லுது. உடனே சரி, நீங்கள் என்னுடைய வாலை பிடிச்சிக்கோங்க, பிடிச்சிட்டு மேலே ஏறி வந்துடுங்க அப்படின்ட்டு அந்த நரி அந்த யானைகிட்ட சொல்லுது. இதெல்லாம் நடக்கிற காரியமா? உன் வாளை வச்சு என்னை எப்படி காப்பாற்றுவ? அதைத்தாங்க நானும் சொல்கிறேன். எங்கள் அரசர் எங்களால் முடியாத வேலையெல்லாம் செய்ய சொல்கிறாரு. அதனால தான் எங்களுடைய அரசரே வேண்டாம்னு சொல்லிவிட்டு உங்களை தேர்ந்தெடுத்தா நீங்களே அதே வேலையை செய்கிறீங்களே அப்படின்ட்டு அந்த ஓநாய் சொல்லிது. சொன்னதுக்கப்புறம் அங்களுடைய நரி கூட்டங்கள் எல்லாருமே வர வச்சு அந்த புதைகுழிக்குள்ளே மாட்டிக்கிட்ட அந்த யானையால் வெளியே வர முடியாது. அதை பயன்படுத்தி அந்த ஆணையை அந்த நரிக்கூட்டங்கள் எல்லாமே சேர்ந்து அடித்து சாப்பிட்ருது. இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, யாருன்னே தெரியாதவங்க நம்மக்கிட்ட ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா எப்பயுமே ஒரு செயலை யோசித்து சிந்தித்து செய்கிறா மட்டும்தான் நம்ம எந்த ஒரு இதையும் நம்ம இழக்காமல் நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இருக்கணும்னு தான் இந்த பதிவை பதிவிடுறோம். நன்றி, வணக்கம்.